தலைவருமாகிய ஐயா கோதாஸ் அவர்களே, இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் ஐயா CVK சிவஞானம் அவர்களே, தமிழரசு கட்சியினுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாநகர சபை முதல்வர் உள்ளிட்ட நம்முடைய கட்சியினுடைய தவிசாளர்கள், உபதவிசாளர்கள், உறுப்பினர்கள், கட்சி தொண்டர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். தமிழர் தலைநகரிலே இந்த பொங்கல் விழாவை முன்னெடுப்பது சால பொருத்தமானது. இங்கே நாங்கள் இந்த விழாவை எடுக்கிற போது ஒரு புது நம்பிக்கையை, அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துவதற்கான பொருத்தமான இடத்திலே அதை நாங்கள் செய்கிறோம். திருவோணமலையை தமிழ் மக்களுக்காக பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்களுடைய கட்சியின் ஸ்தாபக தலைவரினாலே கொடுக்கப்பட்டு அதனை பல தசாப்தங்களாக திறம்பட செய்த திரு சம்பந்தன் அவர்கள் அடிக்கடி சொல்லுகிற ஒரு விடயத்தை பலர் பரியாசம் செய்வதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், கேட்டிருப்பீர்கள். பொங்கலுக்கு தீர்வு, தீபாவளிக்கு தீர்வு என்று அவர் சொன்னார். ஏன் அவர் அப்படி சொன்னார்? ஒரு பொங்கல் விழாவிலே நாங்கள் ஈடுபடுகிற போது ஒரு எதிர்பார்ப்பை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். இத்தனையையும் எங்களுக்கு ஆண்டவன் கொடுத்திருக்கிறான். இது விளைச்சல். விளைச்சலின் முதல் பகுதியை நாங்கள் படைக்கிறோம், உண்டு மகிழ்கிறோம். இதிலே இருந்து விடிவு வரும் என்கின்ற நம்பிக்கையை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லுவதன் அர்த்தம் அதுதான். நம்பிக்கை இல்லாவிட்டால் வாழ்க்கையிலே எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்பிக்கையோடு தான் முன்னேற வேண்டும். ஆகவே பல தடவைகளிலே இந்த கேள்வி கேட்கப்படுகிற போதெல்லாம் திரு சம்பந்தன் கடலுக்கு சொன்ன பதில், ஒரு விடயத்திலே நான் ஈடுபடுகிற போது அது வெற்றி அளிக்கும் என்ற நம்பிக்கையோடு தான் நான் ஈடுபட வேண்டும். இது தோல்வியிலே முடியும் என்று நினைச்சுக்கொண்டு நான் அதில் ஈடுபட முடியுமா? முடியாது. ஆகவே தமிழரின் முடிவுக்காக, இந்த நாட்டிலே தமிழ் மக்கள் தலைநிமிர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காகவே உருவாக்கப்பட்ட இந்த கட்சியினுடைய பொங்கல் விழாவிலே அந்த எதிர்பார்ப்பை தான் நாங்கள் முன்வைக்கிறோம். எங்களுக்கு ஒரு விடிவு. அந்த எதிர்பார்ப்பை, நம்பிக்கையை வெளிப்படுத்துகிற அதே தருணத்திலே எங்களுக்கு இருக்கிற 2 சவால்களையும் நான் சொல்லி செல்ல விரும்புகிறேன். தலைவர் அவர்கள் சொன்னார், ஒரு இக்கட்டான காலகட்டத்திலே நாங்கள் வாழ்கிறோம். அது என்ன அந்த இக்கட்டு? முன்னைய காலத்திலே எங்களுடைய தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் பண்டிதர் காபோ ரத்தினம் அவர்கள் பாராளுமன்றத்திலே அடிக்கடி சொல்லுவார், இந்த நாட்டை ராமன் ஆண்டால் என்ன, ராவணன் ஆண்டால் என்ன, கூட வந்த குரங்கு ஆண்டால் என்ன. கூட வந்த குரங்கு என்று அவர் செய்து கொண்டது. அவர் யாரை சொன்னார் என்றால், ஐக்கிய தேசிய கட்சியும் சுதந்திர கட்சியும் மரியாதை செய்யும் ஸ்ரீலங்கா லங்கா சமசமாஜ கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, இந்த இடதுசாரிகள் இருந்தாங்க. மூன்றாம் தரப்பு அதான் குரங்கு சொல்லு. அவருடைய காலத்துல குரங்குகள் ஆட்சி வேற இல்லை. ஆனா இப்ப இடதுசாரி என்று சொல்லிக்கொண்டு ஒரு ஆட்சி வந்திருக்கு. அது வந்திருக்கிறபடினால அந்த ராமன் மாதிரி இருந்த கட்சிகள் போல இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. வித்தியாசமாக இருக்கிறதுனால மக்களுக்கு ஒரு கவர்ச்சி எங்கட மக்கள் மத்தியிலே. அந்த வித்தியாசத்துல சில நன்மைகள் இருக்கிறது. ஊழலுக்கு எதிரான சில செயற்பாடுகள், முனையவர்களை போன்ற செயற்பாடுகள் அல்ல. ஆகவே அப்படியான ஒரு காலகட்டம், ஒரு இக்கட்டான காலகட்டம்
எங்களுக்கு தமிழர்களுக்கு இக்கட்டான காலகட்டம், தமிழரசு கட்சிக்கு இன்னும் கூடுதலான இக்கட்டான காலகட்டம் என்றால் இந்த கவர்ச்சி எங்களுடைய மக்களை தங்களுடைய பிரதான கட்சியிலிருந்து அந்நியப்படுத்துவதற்கான ஒரு அபாயமும் இருக்கிறது. இது சம்பந்தமாக நாளைய தினம் அமரர் ராசமாணிக்கம் அவர்களுடைய நினைவு பேருரையை நான் வழங்குகிற போது இன்னும் கூடுதலாக விரிவாக சில விடயங்களை சொல்ல இருக்கிறேன். எங்களுடைய தனித்துவத்தை பேண வேண்டிய ஒரு கட்டாய கடமை எங்களுடைய கட்சிக்கு இருக்கிறது. ஆகவே இந்த புது சூழலிலே அதை எவ்வாறு நாங்கள் கொண்டு செல்வது என்பது முதலாவது சவால். இரண்டாவது, கட்சியினுடைய உலக செயற்பாடு சம்பந்தமான விடயங்கள். பலர் பேசுகிற போது, எங்களை காண்கிற போது எல்லாம் சொல்கிறார்கள், ஒற்றுமை முக்கியம், ஒற்றுமையாயிருங்கள், கட்சி ஒற்றுமையாயிருங்கள். திரும்பவும் தலைவர் சொன்னார், ஒற்றுமை முக்கியம், கட்டுப்பாடும் முக்கியம். கட்டுப்பாடு இல்லாததால் அதுக்கு பிறகு ஒற்றுமை அர்த்தமே இல்லை. யாரோடு ஒற்றுமையாக இருப்பது? இணைந்து செயற்படக்கூடிய சகல தரப்போடும் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம். ஒற்றுமையாக இருக்கக்கூடிய விடயங்களிலே நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம். ஒற்றுமையாக இருக்க முடியாத விடயங்களிலே நாங்கள் ஒற்றுமையாக இருக்கவே கூடாது. அப்படியானவர்களை சேர்த்து பயணிக்க முடியாது. ஆகையினால் தான் கட்சி கட்டுப்பாடு இறுக்கமாக வருவதை பலர் அவதானிக்கிறார்கள். பலர் கட்சியிலிருந்து விலகி இருக்கிறோம். அண்மையிலே ஒரு கவிசாளரை கூட விசாரணை இல்லாமல் கட்சியை விட்டு நீக்கிறோம். என்றால் கட்சி கட்டுப்பாடு அவசியம். கட்டுப்பாடு இல்லாத கட்சி எவருக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு கட்சி. அதுக்கு மக்களுக்கு தலைவராக தகுதியற்ற ஒரு அரசியல் கட்சியாக மாறும். ஆகவே அதுவும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை. ஒற்றுமை என்ற எதிர்பார்ப்பு, ஆனால் அந்த ஒற்றுமையினாலே வருகிற நன்மையை நாங்கள் அடைவதாக இறுகின கட்டுப்பாடோடு செயற்பட வேண்டிய ஒரு தேவைப்பாடு கட்சிக்கு இருக்கிறது. இந்த இரண்டு சவால்களின் மத்தியிலேயும் தான் இந்த தை பிறந்திருக்கிறது, இந்த நம்பிக்கை வந்திருக்கிறது, எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கிறது. சவால்கள் எதுவாக இருந்தாலும், தடைகள் எதுவாக இருந்தாலும் அவற்றை தாண்டி நாங்கள் பயணிப்போம், வெற்றி பெறுவோம் என்கின்ற உறுதிமொழியையும் நம்பிக்கையும் இந்த பொங்கல் விழாவிலே நாங்கள் ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்வோமாக. நன்றி. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.